சம்சார பந்தத்தில் கிடந்துழலும் உங்களுக்காக நான் வருந்துகிறேன். நீங்களோ பந்தங்களை விட்டுவிட்டேனே என்று எனக்காக வருந்துகிறீர்கள். உடலுக்காக வாழ்ந்த வாழ்க்கை முடிந்தது. ஐம்புலனை சுட்டறுத்து ஆரியர் யாத்திரையும் தொடங்கியாகிவிட்டது. வருந்தாதே. குபேரனை போல கோடீஸ்வரனாக வாழ்ந்த நீங்க இப்ப இங்க வந்து தங்கியிருக்கலாமா? வீட்டு நினைவே இல்லையா? வீடா? இனி வீடு நமக்கு திருவாலங்காடு. ஓடு நமக்குண்டு வற்றாத பாத்திரம். உடையோ முழந்துண்டு உண்டுரங்க புறம் திண்ணையுண்டு. இனி ஈடு இணை யார் நமக்குண்டு? ஆஹா, எல்லாருக்கும் கிடைக்கிற பாக்கியமா இது. இனி நாங்க வருத்தப்பட மாட்டோம். நாங்க கடை சேர ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. நான் என்ன சொல்வது? விட்டுவிடப் போகுது உயிர். விட்டவுடனே உடலை சுட்டுவிடப் போகின்றார் சுற்றத்தார். பட்டதெல்லாம் போதும். இனி எந்நேரமும் சிவனை ஏற்றுங்கள், போற்றுங்கள். சொன்னேன் அதுவே சுகம். வீடு வாசல் மாடு மனை இவைகளையெல்லாம் சிறிது மறந்து சித்தத்தை சிவனிடம் செலுத்துங்கள். பாவம் செய்யாதிருக்க வேண்டுமானால் பக்தி செலுத்துங்கள். அது ஒன்றுதான் சிறந்த வழி. பக்தி கொண்டாடுங்கள். பக்தி கொண்டாடுவோம், தெய்வ பக்தி கொண்டாடுவோம், தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பவசாகரத்திலே கிடந்து சரியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி கொண்டாடுவோம். பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி கொண்டாடுவோம். நிகழும் லோக வாழ்வதை சதமென அனுதினமும் மாயமாத நோக வலையினில் குழலும் காம கோத லோப மதமதில் குழலும் பாவியாகி வாழ்வில் இடர்பட அகமும் வாடி நோய்களாலே மிகவும் அமுதம் வாயில் ஈகிடாமல் ஒழுகிட வகையில்லாது சேகளோடு மனைவியும் கதறி வீழ நாடி வேத கணமதில் நமனும் வந்து இறை கவரமும் பிணமாய் சுடலை எண்டி நமதுடலும் வெந்தழியும் நாளிலே நம் நாடு எங்கே, பெரும் வீடு எங்கே, காப்பு நஞ்சை எங்கே, தோப்பு புஞ்சை எங்கே, அதிகாரம் எங்கே, வியாபாரம் எங்கே, மனைவி மக்கள் எங்கே, வைத்த ரொக்கம் எங்கே, வாங்கின வட்டி எங்கே, இரும்பு பெட்டி எங்கே, அவையெல்லாம் கூட வருமோ அங்கே. நாடி வருவதெது பாப புண்ணியம் அல்லாது நாம் அறையில் அணியும் கோவணமும் வராது. நன்குணர்ந்து கொண்டு சிந்தையும் தெளிந்து கும்பிடுங்க என்றும் அவனிலை நாட்டும் அருளமுதூட்டும் பதவி காட்டும் பக்தி கொண்டாடுவோம், தெய்வ பக்தி கொண்டாடுவோம்.